கனடாவில் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக வாழ்ந்த ராமன் ஸ்லப்சிக் என்ற முன்னாள் அகதி தனது தாயகத்திற்கு பலமுறை பயணம் செய்த காரணத்தினால் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட உள்ளார். செக் குடியரசில் ரோமா சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளில் இருந்து தப்பியோடிய அவர் 1997 ஆண்டு கனடாவில் தஞ்சம் புகுந்தார். 1999 ஆண்டு நிரந்தர குடியுரிமை பெற்று தன் கடின உழைப்பால் குடும்பத்தை காப்பாற்றியுள்ளார். தனது உடன் பிறந்தவர்களின் உடல்நிலை சரியில்லாத போது செக் குடியரசுக்கு சென்று திரும்பியதை கனடா எல்லை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். செக் கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவர் மீண்டும் தாயகம் சென்றது அவருக்கு கனடாவின் பாதுகாப்பு இனி தேவையில்லை என்பதை காட்டுவதாக கருதப்பட்டது. இதன் காரணமாக 2012 ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அவரது நிரந்தர வருகை அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. இதனால் அவர் தனது நிரந்தர குடியுரிமையை தானாகவே இழந்தார். இந்த சட்டத்திற்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கு பெடரல் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இருப்பினும் இது பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்ட பிரச்சினை என்பதால் வழக்கின் மேன்முறையீட்டுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. எனினும் வழக்கு முடியும் வரை அவரை கனடாவில் தங்குவதற்கு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனால் எல்லை பாதுகாப்பு முகமை அவரை உடனடியாக நாடு கடத்த பச்சை கொடி காட்டியுள்ளது. கனடா எனக்கு என் கனவுகளை வாழ வாய்ப்பளித்தது. இது உலகின் சிறந்த நாடு என்று 58 வயதான ஸ்லப்சிக் நன்றியுடன் கூறுகிறார். இப்போதும் கூட தான் செய்த கடின உழைப்பையும் தனது குடும்பத்துடன் கழித்த நினைவுகளையும் அவர் உருக்கமுடன் நினைவு கூறுகிறார். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு கனடாவில் வசிக்கும் பல முன்னாள் அகதிகளின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.